இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன்? நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகினவங்க, நமக்கு பிடிச்சவங்களா கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நண்பர்கள், உறவினர்கள், வீட்டுல வயசானவங்க யாராவது இறந்துட்டா சில சமயம் நம்மளோட கனவுல வருவாங்க. கனவுகள் நம் ஆழ் மனதின் எண்ணங்கள்னு சொன்னாலும் ஒரு சில நேரத்துல நமக்கு வரும் காலத்தில் நடக்க போற நிகழ்வுகளை பத்தி முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இந்த பூமியில் பிறந்து பூத உடலை விட்டு பிரிந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒருவித சக்தி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சக்திகளை கொண்டு அவங்க யார்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்களோட கனவில் தோன்றுவதன் மூலம் நடக்க போற சில விஷயங்களுக்கு அறிகுறியா இருக்குமா. அப்படி இறந்த ஆத்மாக்கள் கனவில் தோன்றினால் என்ன பலன்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட கனவுல அதிகமா மத்தவங்கள பாக்குறதை விட நம்மளே தான் நம்ம கனவுல அதிகமா வருவோம். அதுக்கு என்ன பலனும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இயற்கையா மரணம் அடைஞ்சு இறந்தவங்க நம்மளோட கனவில் வந்தால் எப்பவுமே நல்ல பலன்கள், நன்மைகள் உண்டாகும்னு சொப்பனங்கள் தொடர்பான நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. குறிப்பா பேரன் பேத்தின்னு பல தலைமுறைகள் கடந்து நல்லா வாழ்ந்து இருந்த நம்மளோட முன்னோர்கள் கனவில் வந்தால் அது அவங்களோட ஆசீர்வாதமா எடுத்துக்கலாம். அதே துர்மரணம், அகால மரணம் அடைஞ்சவங்க கனவில் வந்தால் ஏதோ தடங்கள், இடையூறுகள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உடல் நல பாதிப்பு, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அப்படின்னு நடக்குமா. சரி, இப்போ எந்த மாதிரியான கனவிற்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பத்தின் தூணா இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தின தந்தை ஏதோ ஒரு காரணத்தால அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இறந்திருக்கலாம். அவங்க விட்டுட்டு போன கடமைகள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட தந்தை கனவுல வந்தா நம்மளால ரொம்ப காலமா தீர்க்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனைய சீக்கிரமே வெற்றிகரமா முடிக்க போறோங்கிறது தான் இறந்த தந்தை கனவில் வந்தால் நடக்கும் பலனா இருக்குமா. நம்மளை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தின தாய் நம்மளை விட்டு இறந்திருக்கலாம். அப்படி இறந்து போன தாய் உங்க கனவுலையோ இல்ல உங்க வீட்டுல உள்ள வேற யாரு கனவுலையோ ரொம்ப சந்தோஷமா காட்சி கொடுத்தா உங்க குடும்பத்துல மீண்டும் அவங்களே அல்லது ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்க போகுங்கிறது தான் இறந்த தாயை கனவில் கண்டால் நடக்கும் பலனா. அதே மாதிரி தாய் தந்தை 2 பேருமே கனவில் வந்து சந்தோஷமா காட்சி கொடுத்தா நமக்கு அவங்களோட ஆசிர்வாதம் முழுமையா கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி இல்லாம சோகமாவோ இல்ல அழுதுகிட்டோ கனவில் தோன்றினால் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குமா. இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போறத உணர்த்துவாங்களாம். நல்லா வாழ்ந்து இறந்து போன யாராச்சும் உங்க கனவுல வந்தா சீக்கிரமே ஏதோ நல்ல செய்தி வரப்போகுதுன்னும் நீங்க நீண்ட காலம் வாழ்வீங்கன்னு அர்த்தமா. அதே போல சவப்பெட்டிய கனவுல பார்த்தாலோ இல்ல யாராச்சும் புதைக்கிற மாதிரி கனவு கண்டா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, வேண்டப்பட்டவங்க யாரோ இறக்க போறாங்கன்னு அர்த்தமா. இறந்து போன யாரோ பெரியவங்க இல்லைன்னா சின்ன குழந்தைங்க உயிரோட மீண்டு வந்து நம்ம வீட்டுல மறுபடியும் தூங்குற மாதிரி கனவு கண்டா நமக்கு வரப்போற மிகப்பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிடுவோமா. இறந்து போனவங்க நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுறது மாதிரி கனவு கண்டா அதனால நல்ல பெயரும் செல்வங்கள் சேர்ந்து நல்ல செழிப்பா வாழ்வோமா. இறந்தவர்கள் நம்ம கூட பேசுற மாதிரி கனவு கண்டா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்மளை காப்பாத்த யாராச்சும் கண்டிப்பா வருவாங்கங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். அது மட்டும் இல்லாம பேரும் புகழும் வந்து சேருமா. நம்மளே இறந்து போற மாதிரி கனவு கண்டா நமக்கு வரப்போற ஆபத்து நீங்கி நம்மளோட ஆயுள் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்து போறது மாதிரி கனவு கண்டால் துன்பங்கள் விலக போகுதுன்னு அர்த்தமா. இறந்து போனவர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டா நன்மைகள் தான் நடக்குமா. இறந்தவர்கள் கனவில் வந்து ஆசிர்வாதம் செய்யறது போல கனவு கண்டா முன்னோர்களின் ஆசியும் அருளும் கிடைக்குமா. பித்ரு தோஷங்களும் இப்படி இறந்தவர்கள் ஆசி வழங்குற மாதிரி கனவு வந்தா அந்த தோஷத்தோட பாதிப்பு கம்மியாகுமா. இறந்தவர்கள் கனவில் வந்து அழுகிறது போல பார்த்தா அது அபசகுணமாகவும் ஏதோ பெரிய கெட்ட விஷயம் நடக்க போறதாகவும் அர்த்தமா. அதனால உடனே கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்யறது நல்லதுன்னு சொல்றாங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் யாராச்சும் இறந்து போறது போல கனவு வந்தா அவங்களோட துன்பங்கள் அவங்கள விட்டு விலக போகுதுங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். அதே மாதிரி நண்பர்கள் யாராச்சும் இறந்து போறது மாதிரி கனவு கண்டா சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி நம்மள தேடி வருமா. குழந்தைகள் இறந்து போறது மாதிரி கனவு கண்டா கனவு கண்டவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க.
புதிதா திருமணமான கணவருக்கு மனைவி இறந்து போற மாதிரி கனவு வந்தா இரட்டை குழந்தைகள் பிறக்கும்ங்கிறது தான் இந்த கனவோட பொருள். இறந்து போன மனைவியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சி மேலுலகத்தில் மகிழ்ச்சியா இருக்க மாதிரி கனவு வந்தா கனவு கண்டவரோட வாழ்க்கையும் நிம்மதியா சந்தோஷமா இருக்குமா. அப்படி இல்லாம மனைவி அழுத முகத்தோடு ரொம்ப கவலையா கனவில் வந்தா வாழ்க்கை ஒரு நிலையில்லாம மாறி கஷ்டத்தை அனுபவிக்க போறோங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் தற்கொலை செய்யறது போல கனவு கண்டா நெருங்கி வந்த ஆபத்துகள் விலகி நற்பலன்கள் உண்டாகுமா. இறந்த சடலத்தை ஒருவர் தன்னோட கனவுல பார்த்தா சீக்கிரமே ஏதாச்சும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்றாங்க. மோசமான கனவான பாம்பு கடிச்சு ரத்தம் வருவது போல கனவு கண்டா திருமணமாகாத யாருக்கோ சீக்கிரமே திருமணம் நடக்க போகுதுங்கிறது அர்த்தமா. அதுவே திருமணம் ஆனவருக்கு அந்த கனவு வந்தா அவருக்கு நிறைய செல்வங்கள் பெருகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க உங்களையே கண்ணாடியில பாக்குறது போல கனவு வந்தா சீக்கிரமே உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தமா. யாரோ உங்களை அழகுபடுத்துறது போல கனவு வந்தா நெருங்கிய நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய போறாங்கிறது அர்த்தமா. தன்னைத்தானே அழகுபடுத்திக்குவது போல கனவு வந்தா செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட போகுதுங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தமா. உங்களை யாராச்சும் அவமானப்படுத்துறது போல கனவு வந்தா சிறு பிரச்சனைகளும் துன்பங்களும் வரப்போகுதுன்னு அர்த்தமா. உங்களுக்கு உயிரோட இருக்க யாராச்சும் மற்றவங்க ஆசிர்வாதம் செய்யறது போல கனவு கண்டா உங்களை தவறான வழியில திசை திருப்புறாங்கன்னு அர்த்தமா. உங்களோட உடம்புல இருந்து ரத்தம் வருது போல கனவு கண்டா உங்களோட திறமை அடையாளம் காணப்பட்டு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுன்னு பொருளாம். உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க கிட்ட நீங்க பேசுறது போல கனவு வந்தா நீங்க மற்றவங்களால் உயர்ந்த நிலையை அடைய போகிறீர்கள்ங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம்னு சொல்றாங்க. அழகான பெண்கள் உங்களோட கனவில் வந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்கிறத குறிக்குமா. நம்மளோட கனவுல ஆசிரியர்கள் வந்தால் வாழ்க்கையில் வளங்கள் பெருகி அமோகமா வாழ்வாங்களாம். ஆசிரியர் கூட பேசுறது போலவும் அவங்கள பாக்குறது போலவும் கனவு வந்தா நமக்கு நன்மைகள் தான் நடக்குமா. சின்ன குழந்தைங்க அழகா சிரிச்சிட்டு இருக்கிறது மாதிரி கனவு கண்டா பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர்கள் கனவில் வரது மூலமா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி தீரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கூட பிறந்த சகோதரி உங்க வீட்டுக்கு வந்தாலோ இல்ல அவங்கள சந்தோஷமா உங்களோட கனவுல பார்த்தாலோ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கனவுல நம்ம மட்டும் ஏதாச்சும் தனியா சாப்பிடுறது மாதிரி கனவு வந்தா நமக்கு ஏதோ துன்பங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தமா. நம்ம யாருக்காச்சும் அறிவுரை அட்வைஸ் சொல்றது போல கனவு கண்டா நமக்கு நெருக்கமான நண்பர்கள் கிட்ட மனக்கசப்பு ஏற்படுமா. நம்ம யாரையாச்சும் இன்சல்ட் பண்ற மாதிரி அவமரியாதை செய்யறது மாதிரி கனவு வந்தா தடைப்பட்ட காரியங்கள் சீக்கிரமே கைகூடி வருமா. நம்ம யார்கிட்டயாச்சும் கோபமா பேசுறது போல கனவு வந்தா நம்ம செய்யற புது முயற்சிகள் தோல்வி அடைய போகுதுன்னு அர்த்தமா. காதலனிடமோ காதலியிடமோ காதல சொல்றது போல கனவு வந்தா உங்களோட வேலைகள் வெற்றிகரமா முடிய போகுதுன்னு அர்த்தமா. இறந்தவர்களின் ஒரு சில பொருட்களை ரொம்பவே பத்திரமா வச்சிருக்க கூடிய பழக்கம் நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கு. அவங்க தான் நம்ம கூட இல்லையே, அவங்க வச்சிருந்த பொருளாவது நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு விருப்பப்பட்டு ரொம்பவே பத்திரமா வச்சிருப்போம். அப்படி எதை பத்திரமா வச்சிருக்க கூடாதான். வீட்டுல யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய சடங்குகளை செஞ்சு அவங்கள முன்னோர்களுடன் பெரியவர்களுடன் சேர்த்து வைப்பது தான் வழக்கம். அப்போதான் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே எல்லாரும் அவங்க வீட்டில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகமாக ஒரு சில பொருட்களை வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கையை பொறுத்தளவில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இறந்தவர்களின் சில பொருட்களை அவங்க வீட்டில் வச்சுருக்கதும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சில பேர் இறந்தவங்களோட பொருட்கள் அவங்க கூட இருந்தால் அவங்களோட அதிர்வலைகள் நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம கூட இருந்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்க தெய்வம் இல்லையா, தெய்வமாக இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன கெடுதல் செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட பொருட்களை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. உண்மைதான், அவங்க தெய்வம் தான். ஆனா அவங்களோட பொருட்களை நம்ம எப்பவுமே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க இறந்து போன அப்புறம் கூட அவங்களோட ஆத்மா இந்த பூமியில அலைஞ்சுக்கிட்டு இருக்கதா சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு. அந்த ஆத்மா சில குறிப்பிட்ட காலம் வரைக்காச்சும் நம்ம கூட பயணம் செஞ்ச பிறகுதான் பிதுர்லோகம் போறதாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே இறந்து போனவர்களுடைய சடலங்களை கூட எகிப்து மக்கள் இன்றளவும் பதப்படுத்தி உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பதப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இறந்து போனவர்களுடைய உடலை வச்சிருக்கும் போது நம்ம அவங்க பயன்படுத்தின பொருளை தானே வச்சிருக்கோம். இது சரியா தவறா அப்படிங்கிற வாக்குவாதம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒருவர் பயன்படுத்திய பொருட்களில் அவருடைய தன்மையும் நினைவுகளும் எண்ணங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கதாக கூறப்படுது. ஜோதிடத்தின்படி இறந்து போன ஒருத்தருடைய சில பொருட்களை மட்டும் நம்ம பயன்படுத்துறதால முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாகுவோமா, பித்ருதோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போது இறந்தவர்களுடைய எந்தெந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.
முதலில் இறந்தவர்களுடைய ஆடைகள். ஜோதிடத்தின்படி இறந்தவர்களுடைய துணிமணிகளை அந்த வீட்டில் இருக்கவங்க பயன்படுத்தக்கூடாது, அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதை மீறி அவங்க பயன்படுத்தினா அதோட விளைவாக அவங்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா அந்த ஆடையை மற்றவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க, ஆனால் அந்த ஆடைகளை வீட்டில் இருக்கவங்க போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை முறையில் மரணம் அடைந்தவர்கள், அதுவும் நல்லா வாழ்ந்து அனுபவித்தவர்களுடைய உடைகளை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா கூட முதலில் அதில் இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கணுமா. மஞ்சள், கல்வுப்பு இந்த 2 பொருட்களும் எந்த விதமான தோஷத்தையும் உங்களை கிட்ட அணுக விடாது. மஞ்சள், கல்வுப்பு இரண்டையும் தண்ணியில கலந்து அந்த தண்ணியில அவங்களோட உடைகளை, துணிமணிகளை நன்றாக நனைத்து ஊற வைத்து பிறகு பிழிந்து சூரிய ஒளியில் காய வைத்த பிறகு அந்த துணிமணிகளையும் உடைகளையும் நீங்க பயன்படுத்தலாம். இப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் வராது. அதுவும் அந்த ஆடைகளில் இரத்தக்கரை இருந்தால் வீட்டில் வைக்கவே கூடாது. குறிப்பா இறந்தவர்களோட உள்ளாடைகளை வீட்டில் வைக்காதீங்க. இறந்து போனவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதனால அவங்களோட எந்த பொருளையும் நான் தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜாதகம், துணியெல்லாம் நீங்க சேர்த்து வைப்பீங்க. அதை தூக்கி போடுறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் அவரின் ஆன்மாவிற்கு அமைதி வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் அதனால ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சில ஆடைகளை நாம் நன்றாக துவைத்து சுத்தம் செஞ்சு பீரோல பத்திரமா வச்சிருப்போம் இல்லையா, இறந்து போனவங்களோட துணிமணிகள். அதை எடுத்து அவங்களோட நினைவு நாளில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வச்சிருப்போம். அதனால எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் உடுத்திய உடையை அடுத்த நாள் நம்மளே பயன்படுத்த மாட்டோம். ஆனா என்னதான் துவைச்சு போட்டாலும் அதுல அவங்களோட வியர்வை துளிகள் இருக்கும், அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். இப்படி இருக்கும்போது அவங்க இறந்த பிறகும் அவங்களோட ஆன்மா அந்த இடத்தை சுத்தி அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட விலை உயர்ந்த துணிகளா இருந்தாலும் கூட அதை அப்படியே மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துடுவாங்க. இரண்டாவதா நம்ம பார்க்க போற பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்தவர்கள் பயன்படுத்திய படுக்கை, பாயை யாருமே பயன்படுத்தக்கூடாது. இப்படி பயன்படுத்துறதுனால அடிக்கடி நீங்க செய்யற வேலையில பிரச்சனைகள் ஏற்படும், தீய சக்திகளோட தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இறந்தவர்களின் பொருட்களை வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஆற்றில் மிதக்க விடுங்க அல்லது எரிச்சிடுறதுதான் மிகச்சிறந்தது. இறந்தவர்களை புதைக்கவோ எரிக்கவோ கொண்டு போன உடனேயே அவங்க படுக்க வச்சிருந்த பாய், தழையணை எல்லாத்தையும் குப்பையில போட்டிருக்கதை நம்ம பார்த்திருப்போம். அந்த தலையணைகளையோ பாய்களையோ நம்ம எடுத்து வச்சு உபயோகிக்க கூடாது. அந்த பொருட்களை எரிப்பதோ நீர்நிலைகளில் கொண்டு போயோ விட்டுறலாம். அதை அப்படியே வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா தீய சக்திகளோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்ததா இறந்தவர்களின் ஜாதகத்தை வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. இயற்கை முறையில் மரணமடைந்த 45 வயதிற்கு மேற்பட்டவங்களோட ஜாதகத்தை மட்டும்தான் வீட்டில் வச்சுக்கணுமா. அகால மரணம் அடைந்தவர்கள், விபத்து அல்லது அதிக ஆசைகளுடன் துடித்து இறந்து போனவர்களின் ஜாதகங்களை வீட்டில் வச்சிருக்காதீங்க. அதை ஆறு அல்லது ஓடும் நீர்ல போட்டுருங்க. இதை வீட்டில் வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இந்த தவறை நீங்க செய்யாதீங்க. அடுத்ததா இறந்து போனவங்களோட செருப்பு, இதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த செருப்பை தானமா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. எதனால அப்படின்னா உயிரோடு இருக்கவங்களோட செருப்பையே நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உபயோகித்த செருப்பை தானமாக எப்பவுமே கொடுக்கக்கூடாது. செருப்பு புதுசா நீங்க வாங்கி போட்டுக்கலாம். ஒருத்தவங்க உபயோகித்த செருப்பை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. அதுவும் இறந்து போனவங்களோட செருப்பை நீங்க கட்டாயமா தானமாகவும் கொடுக்கக்கூடாது, நீங்களும் உபயோகிக்க கூடாது. அதையும் ஓடும் நீரில் அல்லது ஆற்றில் விட்டுவிடுங்கள். அடுத்து இறந்து போனவங்களோட கடிகாரத்தை நிறைய பேர் முன்னோர்களின் நினைவாக ரொம்பவே பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இறந்தவங்களோட கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அது மங்களகரமானதாக இருக்காதான். அதை பயன்படுத்தினால் பித்ருதோஷம் ஏற்பட்டு மோசமான விளைவுகளை அந்த குடும்பத்துல இருக்கவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கடிகாரத்தை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவர்கள் தினமும் அன்றாடம் அவர்களின் வாழ்க்கையில் உபயோகித்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க. இறந்தவர்களுடைய நகைகளை பொதுவாக பரம்பரையா வச்சிருக்கிறது நிறைய பேருக்கு வழக்கம். நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். ஜோதிடத்தின்படி இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் கடைசியாக போட்டிருந்த நகைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அப்படி பயன்படுத்தினால் அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுமா. இறந்தவர்களுடைய நகைகளை பொதுவாகவே பரம்பரையாக பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இது நிறைய வீடுகளில் வழக்கமாக இருக்கும். ஆனால் ஜோதிடத்தின்படி இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் கடைசியாக போட்டிருந்த நகைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பெண்களாக இருந்தால் அவங்களோட நகைகள்ல ஒரு சில நகையை மட்டும் விட்டுட்டு மற்ற நகையெல்லாம் கலட்டி எடுத்துக்குவாங்க.
அப்படி அவங்க கடைசியா போட்டுட்டு இருந்த நகையை அவங்க இறந்த பிறகு அந்த நகையை நம்ம நேரடியா உபயோகிக்க பயன்படுத்தக்கூடாது. அதை உருக்கி புதுசா வேற ஒரு நகையா செஞ்சு நீங்க பயன்படுத்தலாம். பரம்பரையா ரொம்பவே பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்க நகையை நீங்க உபயோகிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. எத்தனையோ பேர் எங்க அம்மாவோட வளையல், எங்க அம்மாவோட தோடு அப்படின்னு ரொம்பவே பத்திரமா வச்சிருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இறக்கும் நேரத்தில் அவர்கள் போட்டிருந்த எந்த நகைகளையும் அப்படியே பயன்படுத்தாமல் கடையில கொடுத்து புதுசா மாத்தி நீங்க பயன்படுத்துங்க. இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை முறைப்படி செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு இதனாலதான் சொல்றாங்க. எந்த குறையும் வைக்கக்கூடாது. இறந்தவர்களின் உடலை எந்த சேதாரமும் இல்லாம நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல சாவு வீட்டுல சண்டை சச்சரவு செய்யறது மிகப்பெரிய பாவமா பார்க்கப்படுது. இறந்த நாள் முதல் 16 நாட்களுக்கு அசைவ உணவுகளை கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கவங்க உண்ணவே கூடாது. கொல்லி வைத்தவர்கள் வாழை இலையில் தான் சாப்பிடணும், தட்டுல சாப்பிடக்கூடாது இப்படின்னு ஏகப்பட்ட சம்பிரதாயம் எல்லாம் இருக்குது. தானம் அப்படிங்கிறது புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த தானத்தை செய்யறதுக்கும் ஒரு முறை இருக்கு. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருள் இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படின்னா கொடுத்தவங்களுக்கும் சரி, தானமா வாங்கினவங்களுக்கும் சரி, அதனால பல விளைவுகள் ஏற்படும். அந்த விளைவுகள் நன்மைகளாகவும் இருக்கலாம், தீமைகளாகவும் இருக்கலாம். ஒருத்தவங்க தானம் கொடுக்குறாங்க, இலவசமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கி நீங்க அப்படியே உபயோகிக்க கூடாது. அதை தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்தோட கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் அதை நம்ம வாங்கிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கணும். யார் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அதனால அவஸ்தப்பட போறது 2 பேருமே தான். உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்குங்கிறது கிடையாது. உயிரற்ற பொருட்களுக்கு கூட நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்குமா? அந்த உயிரற்ற பொருட்களை, அதாவது இறந்து போனவர்களுடைய ஆற்றல்கள், அவங்களோட நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த பொருட்களை நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் இறந்து போனவங்க பயன்படுத்தின பொருட்களை நம்ம ரொம்பவே யோசிச்சு தான் பயன்படுத்தணும். அதுவும் ஆயுள் குறைந்து இறந்தவர்களுடைய பொருட்களை நம்ம அப்படியே பயன்படுத்துறதை தவிர்த்துக்கணும். ஆன்மானம் உடலை விட்டு செல்லும் போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கருட புராணத்தை படிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்துவ புத்தகமான ஹோலி பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட ஆன்மா முழுசா ஓய்வு நிலைக்கு போயிடும். அதுக்கப்புறமா அவனோட ஆன்மாவுக்கு ஒரு கடைசி தீர்ப்பு வரும். அதாவது அவன் நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தா அவனோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும், அதுவே அவன் பாவம் செஞ்சிருந்தா அவனோட ஆன்மா நரகத்துக்கு போகும் அப்படின்னும் ஹிந்து புராணங்களின் படி ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் செஞ்ச நல்லது கெட்டதை வச்சு அவனோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமாங்கிறத பத்தி முடிவு செய்யப்படும். அப்படியே ஆன்மா அங்கு சில நாட்கள் வாழ்ந்த பிறகு மறுபடியும் அவங்களோட ஆன்மா இன்னொரு உடலுக்குள்ள, அதாவது வேற ஒரு உடம்புக்குள்ள அனுப்புவாங்க. அது மனுஷ உடலாகவோ இருக்கலாம், இல்லைன்னா மிருக உடலாகவோ இருக்கலாம். இது எல்லாமே ஒரு சைக்கிளிங் ரேஸ் மாதிரி நடந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அறிவியல்ல அவ்வளவு துல்லியமா யாராலையும் சொல்ல முடியல. விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஒரு மனுஷன் கிளினிக்கலி டெட் அப்படின்னு சொன்னாலும் அவரோட உணர்வுகள் கொஞ்ச நேரத்துக்கு அவரோட உடம்ப சுத்திட்டு இருக்குன்னு. இந்த மாதிரியான கண்டிஷன்ல நம்ம இதய துடிப்பு நின்னா உடனே நம்ம இறந்து போக மாட்டோம். உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் செயல்படும். ஆனா மெதுவா ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிக்கும். கடைசியா அந்த உடல் முழுசா இறந்து போகும். ஒருவேளை எல்லா உறுப்புகளும் செயலிழக்கிறதுக்குள்ள நம்மளை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா அம்மா அல்லது அவங்களுக்கு யாரோ ஒரு வழிகாட்டி அவங்கள ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. யூகே நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான ப்ரொஃபசர் சாம் பார்னியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணாராம். அப்படியே அவர் பண்ண ஆராய்ச்சி மூலமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறப்புக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை கட்டாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நிரூபிக்க சாம் பார்னியா சில ஆதாரங்களையும் தயார் பண்ணியிருக்காரு. அறிவியல் படி எப்போ ஒரு மனுஷனோட இதயம் துடிக்கிறது நிக்கிதோ அப்போ அந்த மனுஷன் இறந்ததுக்கு சமம். இதை மெடிக்கல் லாங்குவேஜ்ல டெத் பை கார்டியோபுல்மனரி கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. இதயம் துடிக்கிறது நிற்கும் போது ரத்தம் மற்றும் ஆக்சிஜன் உடலின் மற்ற பகுதிகளுக்கு சப்ளை ஆகாது. அதனால உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் வேலை செய்யாது. அதே போல மனித உடல்ல இருக்கக்கூடிய 4 வகையான டிஷ்யூஸ், கனெக்டின், எபிதீரியல், மசில் மற்றும் நர்வஸ் டிஷ்யூ, இந்த 4மே இறந்து போகும். ஆனா ஒரே ஒரு பாடி பார்ட் மட்டும் வேலை செய்யும். அதுதான் ஹியூமன் பிரெயின். ஆரம்பத்துல இதயம் துடிக்கிறது நின்னதுக்கு அப்புறமா வெறும் 5 நிமிஷம் வரைக்கும் தான் மூளை வேலை செய்யும்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க. ஆனா பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா என்ன தெரிய வந்திருக்குன்னா, மனித மூளை சில மணி நேரத்திற்கு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னும் அந்த மூளை வேலை செய்யும். அந்த சமயத்துல அந்த மூளையில பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உணர்வுகள், அதாவது கான்சியஸ் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்றாங்க. ஆனா இந்த உணர்வுகள் நம்மளோட மூளையின்
நர்வஸ் சிஸ்டம்ல சரியா எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறமா நம்மளோட கான்சியஸ் வெளியில வருமா? அறிவியல் ரீதியா இது கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியா இது ஆன்மான்னு சொல்லப்படுது. ஒரு வாட்டி அந்த சாம் பார்னியா ப்ரொஃபஸர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் இறந்து போயிருக்காரு. அதாவது அவரோட இதய துடிப்பு நின்று போயிருக்கு. சில நிமிஷங்களுக்கு அப்புறமா அவரோட இதய துடிப்பு மீண்டும் துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபருக்கு கான்ஷியஸ் வந்த அப்புறமா அந்த ரூம்ல இருந்தவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அங்க இருந்த எல்லா டாக்டர்ஸும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்களா. கடைசியா இதுக்கான காரணம் அவரோட ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரணத்தின் விளிம்பு வர போயிட்டு வந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வேற ஏதோ ஒரு உருவம் கொண்டு போனதா சொல்லியிருக்காங்க. இந்து புராணங்களின்படி இது யமதர்மனா இருக்கலாம், இதுவே கிறிஸ்துவ மதப்படி அது தேவ தூதர்களா இருக்கலாம்னு கூறப்பட்டிருக்கு.